தொடணுமோ? தொடுங்கப்பா. தொடுமே, ஓ தொடுமே, மறுபடியும் கரத்தினால் தொடுமே, 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 மறுபடியும் உம் கரத்தினால் தொடுமே, 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 மறுபடியும் கரத்தினால் தொடுமே, தூய்மையாக்குமே, ஓஹோ தூய்மையாக்குமே, மனது சிந்தனை சரீரம் மறுபடி ரத்தத்தினால் தூய்மையாக்குமே, தூய்மையாக்குமே, ஓ ஓ தூய்மையாக்குமே, மறுபடியும் ரத்தத்தினால் தூய்மையாக்குமே, ஓ தூய்மையாக்குமே, தெய்வமே தூய்மையாக்குமே, மறுபடியும் ரத்தத்தினால் தூய்மையாக்குமே. Touch my life, oh touch my life, I need your touch once again, Holy Lord. Touch my life, oh yes, touch my life, I need your touch once again, Holy Lord. I need your touch once again, I need your touch once again, I need your touch once again, Holy Lord, Holy Lord. எபிரேயர் 12:25 வரை இருக்கிற வசனங்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் அசைக்கிற தேவன். கிருபையை பற்றி கொள்ள வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்று கேட்போம் என்றால், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற ஜனங்களிடத்திலே கிருபை இடைபடும். கிருபை இடைபடுகிற ஜனமெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள். கிருபையை பற்றி கொள்ள அழைக்கப்படுகிற எந்த பிள்ளையையும்
தேவன் அசைவில்லாத ராஜ்யத்திற்குரிய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். அதனால் இன்று கிருபையை யோசிக்கிற நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது அசையும் அசையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அசைவுள்ள உலகத்தின் காரியங்களில் இருக்கிறவர்கள் அசைவில்லாததை அறிய முடியாது. என்னை கவனமாக பின்பற்றும்படியாய் அழைக்கிறேன். அசைவுள்ள உலகத்தின் காரியங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் அசைவில்லாத காரியங்களை அறிய முடியாது. ஆதலால் தேவன் நம்மை அசைக்காத பட்சத்தில் அசைவில்லாததை அறியக்கூட முடியாது. கரங்களை உயர்த்தலாம், வெட்கமில்லாம இந்த இடத்துல உறுதியாக விடுதலையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள். தேவன் ஏன் அசைக்க வாக்குத்தத்தம் செய்தார்? செய்திருக்கிறார். அந்த பூமியை அசைய பண்ணினவர் இன்று வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தோடு பேசுகிறார். ஏன் பேச வேண்டும்? காரணம், யாரும் பூமிக்குரியவர்கள் வானத்தில் இருக்கிற காரியங்கள் கூட நிலைக்கும் என்று நினைக்க கூடாது. வானத்திற்கும் மேற்பட்ட ஒருவரை காண வேண்டும். எத்தனை பேருக்கு சொருகுகிறது வெளிச்சம்? பூமியில் இருக்கிறவர்கள் வானத்தில் இருக்கிற காரியங்கள் அசையாது என்று கூட நினைக்க கூடாது. வானத்திலே அடையாளங்கள் வரும், மாறும். ஆனால் வானத்தையே சிருஷ்டித்தவர் மாறாதவர் என்பதை ஒருவர் அறிய வேண்டும் என்றால் வானத்தையும் அசைய பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது சத்தியம்? பூமியை மாத்திரம் அசைக்கத்தக்கதாய் அன்று வந்தவர் இன்று வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த தேவன் எவ்வளவு அசையாதவர், அசைக்கப்படுகிற காரியங்களுக்கு மேலானவர் என்பதை பூமியில் இருக்கிறவர்கள் அறிய வேண்டும். இது தத்துவ பேச்சு அல்ல, சத்தியத்தின் பேச்சு. அதனால் அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றே அசைந்து விட்டது என்பதை பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென். இன்றே அதை பிரகடனப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. வழக்கம் போல காரியங்களை விடமாட்டார் ஆவியானவர் என்பதை பிரகடனப்படுத்துகிறார். அவர் அசைக்க வேண்டியதை அசைப்பார் ஞாயிற்றுக்கிழமை காலைகளில். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மற்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று வராதவர்களுக்கு தெரியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அசைக்க வேண்டும் என்றால் அசைப்பார். போன வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு வந்த நான் 5 மணிக்கு தான் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போனேன். காரணம் அசைவு. எவ்வளவு மணி நேரம் கடந்தது என்று தெரியவில்லை. அரை மணி நேரம் இருந்தது போல் இருந்தது. அசைவு. தேவன் அசைத்தால் அப்படித்தான் மாறிவிடுகிறோம். தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. தேவன் அசைந்தால் அசையாதவைகள் போல் தெரிகிற காரியங்கள் அசைக்கப்படும். ஆண்டவர் அதனால் தான் சொல்லுகிற, வானம் கூட உனக்கு அசையாதது போல் தென்படலாம், அதையும் நான் அசைப்பேன். தேவன் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நீ கிருபையை பற்றி கொள்ளுகிற விதம் பட்சிக்கிற அக்னியான தேவனை மட்டுப்படுத்தாது, இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தும். பெற்றுக்கொள்ளுங்களே இயேசுவின் நாமத்தில். கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்கள் அக்னியின் தேவனை அசைக்க முடியாது, மாறாக அவரால் அசைக்கப்படுவார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் கிருபையை பற்றி கொண்டால் பட்சிக்கிற அக்னியின் தன்மை மாறுகிறது என்று. இல்லை, கிருபையை பற்றி கொள்வதனால் தான் அக்னி வெளிப்படுகிறது. என் கண்களை மட்டும் பாருங்க, எத்தனை பேருக்கு புரிகிறது? இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் பிரகடனப்படுத்துகிற சத்தியங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படாமல் போகாது. காரணம், நீங்கள் வருகிற இடம் அப்படி. தேவனே சொல்லிவிட்டார், என்னிடத்தில் வருகிற நீங்கள் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
நீங்கள் வந்து சேர்ந்த இடம் முக்கியம். நீங்களும் நானும் முக்கியன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென் என்றாவது சொல்லுங்க. நீங்க கேட்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் கேட்கிறேன். நீங்களும் நானும் முக்கியமா முக்கியம் இல்லை என்பது முக்கியம் அல்ல. யாரிடத்தில் வந்து சேர்கிறோம் என்பது முக்கியம். அதுதான் சபையின் வெளிச்சம். எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் வாழ்க்கையில, ஆனால் யாரிடத்தில் வருகிறீர்கள் என்பது முக்கியம். எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கி இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட பாவம் மேற்கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட கட்டு உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. யாரிடத்தில் வந்து சேருகிறோம் என்பது முக்கியம். இயேசு நாமத்துக்கு கரங்களை உயர்த்தி இப்படி பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வல்லமையை. நான் கட்டவிழ்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்க போகிறேன். எத்தனை பேருக்கு கட்டவிழ்க்கப்பட விருப்பம் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் கரங்களை வைத்து சொல்லுங்க, அப்பா இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கப்பட கட்டளை கொடுக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள் இப்பொழுதே அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். சிதறி போக வேண்டிய காரியங்கள் சிதறட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் பிதாவே. இப்பொழுதே ஊடுருவுகிற வெளிச்சமாக வார்த்தை, அந்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளையுடைய அந்தரங்கத்தையும் ஊடுருவுவதாக என்று சொல்லி நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென், 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 ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள் பார்ப்போம் விடுதலை. இப்பொழுது ஆண்டவருடைய ரத்தம் போகிற இடத்தில் எல்லாம் அந்த வெளிச்சம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இழுக்க வேண்டிய இடங்களை கர்த்தர் இழுத்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இழுக்கப்பட வேண்டிய இடங்களில் இருந்து கர்த்தர் இழுத்து கொண்டிருக்கிறார் காரியங்களை. வெளியே புறப்படு என்றால் புறப்பட்டு தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உனக்கு கட்டளை. ரோகோ ஷேமா மா 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 லேமா மௌனா ஷந்தோ ரேபா நேகோ ரபானா ஹஸ்யாந்தே ரஷேமா. ஆமென், ஆமென். நான் யாருன்றது முக்கியமே இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நான் யார் என்பது முக்கியமே இல்லை. எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஜெபிக்க முடியல, எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன், இருக்க முடியல என்பது முக்கியம் இல்லை. ஆனால் நான் யாரை விசுவாசித்து கிட்ட வந்திருக்கிறேன் என்பது முக்கியம், அதி முக்கியம், மிக முக்கியம். கரங்களை உயர்த்தி நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல. பரலோகம் இதை பார்க்கிறது. விசுவாசிங்க, விசுவாசிங்க. சில நேரம் விசுவாசத்தின் அறிக்கையெல்லாம் கை கட்டி வாய் மூடி உட்கார்ந்தால் பலிக்காது. செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செயல்படுத்துவது பரலோகத்திற்கு முன்பாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அப்படின்னா கவனிங்க, பெறுகிறவர்களாகிய நாம், பெறுகிறவர்களாகிய நாம், பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய நாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படிக்கு அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களை அசைக்க தாங்க செய்வா. அதற்கே சந்தோஷமா இருக்கு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற பிள்ளையை அவர் அசைக்கத்தான் செய்வார். அதுதான் சபையின் கிரியை, பரிசுத்த ஆவியின் கிரியை. அவர் சொல்லுகிறார், அன்றே பேசின என் சத்தத்திற்கு விலகினவர்கள் தப்பல. ஒரு கூட்டமே விலகினது புதிய ஏற்பாட்டு காலத்திலும். இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவர்கள், தேவகுமாரனையே தரிசித்தவர்கள், தேவ சத்தத்தை பக்கத்தில் கேட்டவர்கள், மலையிலிருந்து கீழே அல்ல முகத்தின் அருகே இருந்து கேட்டவர்கள் விலகினார்கள். ஆண்டவர் வைராக்கியமாய் பேசுகிறார். அன்று விலகினவர்களை தப்பல, இன்று விலகி போனால் தப்புவேன்னு நினைக்காது. அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் கிருபை பார்த்து கொள்ளும். எதை பார்த்து கொள்ளும் தெரியுமா? பட்சிக்கிற அக்கினியை பார்த்து கொள்ளும். பட்சிக்கிற அக்கினியை மட்டுப்படுத்தாத கிருபை. அதனால் தான் பட்சிக்கப்பட வேண்டியவர்கள் பட்சிக்கப்படத்தக்கதாய் கிருபை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. கிருபை போதிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஏதுவாய் நாம் போதிக்கப்படுகிறோம்.
கிருபை போதிக்கும் பொழுது தேவ பக்திக்கு ஏதுவாய் போதிக்கப்படுகிறோம். கிருபை போதிக்கும் பொழுது பட்சிக்கப்பட வேண்டிய காரியங்கள் பட்சிக்கப்படத்தக்கதாய் போதிக்கப்படுகிறோம். அதுதான் கிருபையின் வேலை. கவனிங்க, கிருபை வெளிப்பட்டது ஒரு காலத்திலே முழு சத்தியத்தோடு வெளிப்பட்டது. மனித ரூபத்தில் வெளிப்பட்டது. மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டது. கிருபை வெளிப்பட்டது. ஒரு மனுஷன் எட்டி தொட வேண்டிய விதத்தில் வெளிப்பட்டது. அதுதான் சீயோன் மலையின் ஆசீர்வாதம். அந்த மலையை தொட முடியல, சீனாய் மலையை. ஆனால் இந்த சீயோன் மலையின் இடத்திற்கு வர முடியும். ஏனென்றால் அதை இறக்கினவர் இயேசு. அவரை தொட முடியும். அதே பட்சிக்கிற அக்னி, அதே பரிசுத்த தேவன், அதே சத்தியம், அதே பிரமாணத்தின் ரூபம். ஆனால் வெளிப்பட்ட பொழுது தொட முடிந்தது. எப்படி தொட முடியும்? இன்று எல்லாரும் தொட முடிந்தவரை அன்று சிலர் மாத்திரம் தொட முடிந்ததற்கு காரணம் அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். இன்று எல்லாரும் தொட முடிவதற்கு காரணம் அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளும் அந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆதலால் எல்லாரும் அவரை அனுபவிக்க முடிகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த அறை முழுவதும் வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை கவனிங்கள், யாருமே அவரை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நாம் விசுவாசத்தினாலே வந்து சேர்ந்திருக்கிறோம். தெளிக்கப்பட்ட ரத்தம் ஒருவரை கூட பழி வாங்காமல் அவர்களை மன்னிக்கும்படியாக பரிந்து பேசுகிறது. தெளிக்கப்பட்ட ரத்தம் ஒருவரையும் தள்ளிவிடாதபடி, சாகாதபடி தேவனிடத்தில் சேர்க்கத்தக்கதாய் பரிந்து பேசுகிறது. அதனால்தான் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பழிவாங்க பேசவில்லை, மன்னிக்கும்படி பேசுகிறது. தள்ளிவிட பேசவில்லை, சேர்த்துக்கொள்ள பேசுகிறது. அழிக்க பேசவில்லை, உருவாக்க பேசுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இதில் நன்மை இருக்கிறது தேவ பிள்ளையே. அதனால் பேசுகிறவரை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏமே என்ன கவனிங்க, என் கண்களை பார்க்கும்போது தான் இம்பார்ட்டேஷன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏதோ இங்கே மேஜிக்குக்காக இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தவில்லை. இது வேதத்திற்குரிய சத்தியம். கண்களை பார்த்தா தான் பகிர்ந்தளிப்பு நடக்கும். நீங்கள் எந்த காரணத்துக்காக குனிந்து கொண்டாலும் எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் செய்ய வேண்டிய தியானத்தை இங்கே செய்ய வேண்டாம். ஆனால் என் கண்களை பாருங்க. கர்த்தர் கிருபையின் தேவன் என்றால் பட்சிக்கிற அக்கினியாய்த்தான் இன்றும் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பட்சிக்கிற அக்கினி நம்மை பரிகரிக்கும் அக்கினி என்றால் எது சிதறணுமோ சிதற வேண்டும், எது பட்சிக்கப்பட வேண்டுமோ பட்சிக்கப்பட வேண்டும், எவைகள் நொறுங்க வேண்டுமோ நொறுங்க வேண்டும். தேவன் ஊடுருவுகிற அக்கினியின் தேவன். உங்களை விட்டு கொடுக்கிற எந்த இடத்திலும் வருவார். அதுதான் தேவன். ஆமென். இன்று அவர் விட்டு கொடுக்காததை நமக்காக விட்டு கொடுத்தார். அவருடைய ஸ்தானம், மகிமை, சத்தம், எக்கால முழக்கம், இடி முழக்கங்கள், மின்னல்கள், பெரும் அதிர்ச்சிகள் எதையுமே விட்டு கொடுக்காதவர் தன்னுடைய மகிமையில் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரையே விட்டு கொடுத்தார். அதனால் தான் பிழைத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, கிருபை பலவிதத்தில் இடைபடும். மனுஷகுமாரன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்த பொழுது ஒரு கூட்டமே அவரை சந்திக்கக்கூடிய கிருபை கிடைத்தது. நான் பேசி முடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை வாசித்து வாசித்து முடித்தாலும் நேரம் போதாது. எப்பொழுதும் போலவே வேத வாக்கியங்கள் வல்லமையாய் இருக்கிறது, ஜீவனுக்குரியதாய் இருக்கிறது. கவனிங்கள், இந்த யோவான் 6 நான் முழுமையாக பிரசங்கிக்க வேண்டும் என்றால் நேரம் போதாது. யோவான் 6 சில வாக்கியங்களை இன்று பார்த்துவிட்டு முடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. யோவான் 6, John chapter 6. யோவான் 6. மனுஷகுமாரனாய் இயேசு வந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்து கொடுத்து விட்டு 5000 பேரை போஷித்து முடித்து விட்டு 12 கூடைகள் நிறைய அப்பத்துணிக்கைகளை மீதம் எடுக்க வைத்து விட்டு படவேறின போது
கவனிங்கள் கவனிங்கள், என்ன பார்க்கணும் இப்பொழுது கண்களை. ஏனென்றால் உங்களுக்காக பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து எடுக்கிற காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 14 என்னை பார்த்தால் போதும், 14 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு. இயேசு செய்தார், ஆனால் செய்தவரை காணாமல் செய்த அற்புதத்தை கண்ட மனுஷர். எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் புரிகிறது இப்பொழுது? இயேசு செய்தார், அவர் செய்த அற்புதத்தை கண்ட மனுஷர் நினைத்தார்கள், மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது தீர்க்கதரிசியின் அனுபவங்கள்? அப்பத்துணிக்கைகள் மீதம் எடுக்கப்பட்ட விதத்தை பார்த்தவர்கள் அற்புதத்தை வைத்து சொன்னார்கள், இவர் மெய்யாகவே உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி. கவனிங்க, தீர்க்க தரிசனம் அப்பத்துணிக்கைகளை கொடுக்கும் என்று எதிர்பாராதிருங்கள். தீர்க்க தரிசனம் அப்பத்துணிக்கைகளை மீதம் எடுக்க வைக்கத்தக்கதாய் பெருகும் என்று நினைக்க கூடாதா? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனாலே நம்மில் அநேகர் நினைப்பது அப்பத்துணிக்கைகள் பெருகணும். சாப்பாட்டுக்கு வழி கிடைக்கணும். இயேசு கிட்ட போனா இப்படிதான் நானும் வந்தேன், அதனால தான் தைரியமா சொல்லுகிறேன். வேலை கிடைக்கணும், கல்யாணம் நிச்சயம் ஆகணும், பிள்ளை பிறக்கணும், வியாதி நீங்கணும், வறுமை மாறணும், கடன் நீங்கணும், கண்ணீர் மறையணும், பிசாசுகள் ஓடணும், எல்லாம் தருகிற இயேசுதான். ஆனால் அவர் பார்த்த விதத்தை ஜனங்கள் பார்க்கவில்லை. ஏங்க, சாப்பாடு 5000 பேருக்கு கொடுத்திருக்கிறாரு, மீதம் எடுக்கத்தக்கதாய் கொடுத்திருக்கிறாரு. இவரை நம்ம தீர்க்கதரிசி சொல்லாம யார சொல்ல முடியும்? அப்படி என்ற ரெவலேஷன் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இவர்தான் தீர்க்கதரிசி. சாப்பாடு கொடுக்கிற ஆள் தான் தீர்க்கதரிசி நினைச்சீங்கன்னா அது ஆண்டவர் கொடுக்கிற உயரம் இல்லை, ஆண்டவரால் வருகிற உயரமும் அல்ல. ஏனென்றால் தேவன் கொடுப்பது அசையாதது, சாப்பிட்டால் மறைவது அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? சாப்பிட்டு மறைகிற விஷயத்துக்காக தேவனை தேடாதீங்க. அசைக்கிற விஷயங்களை சபை அசைவுக்கு உள்ளாகணும். என்ன கவனிங்க, இயேசுவை தேடி வரும்பொழுது அழிந்து போகிற, அதுதான் இயேசு சொல்ல ஆரம்பித்தார் விஷயங்களை. ஏன் தெரியுமா? அவருக்கு சொல்லாமலேயே விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், நம்ம வாயில சொல்ற விஷயங்களை தாண்டி விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆமே, அதாவது நம்ம பாடும்பொழுது அவருக்கு அர்த்தம் தெரியும், நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருக்கு அர்த்தம் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு அர்த்தம் தெரியும், எதை வைத்து விசுவாசிக்கிறார்கள் என்று தெரியும். இவர்கள் விசுவாசித்தார்கள், என்ன பெரிய விசுவாசம், என்னால முடிக்க முடியாதுன்னு தெரியும். சொல்ல வருகிறதை சொல்லி முடிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். எதை விசுவாசித்தார்கள்? உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. ஏங்க, முதல்ல வந்த தீர்க்கதரிசிகள் இல்லையோ? இயேசு வருகிறான்னு சொன்னனாலே கொலை பண்ணாங்க. முதலில் ஆண்டவர் நாமத்தில் பேசினவர்கள் தீர்க்கதரிசிகள் இல்லையோ? அவங்க சோற தராம எல்லாவற்றையும் தந்தாங்க. பஞ்சம், பட்டயம், எத்தனை பேருக்கு புரியுது? கொள்ளை நோய், யாருக்கு வேணும் இதெல்லாம்? சமாதானத்துக்குரியதை பேசாம பட்டயம் வரும்னு பேசுகிறாய். கர்த்தர் உன்னை அனுப்பவில்லை, கொன்று போடவனே. சோறு போட்டாதான் என் தீர்க்கதரிசி. சபைக்கு வந்தா தாளாட்டணும். நிறைய பேருக்கு தாளாட்ட வேண்டிய விஷயங்கள் இருந்தார், அவரே தாளாட்டுவார். தட்டி எழுப்ப வேண்டிய நேரத்தில் தாளாட்டு பாடணும்னா என்ன ஆகிறது? சொல்லுங்க கொஞ்சம். நீங்களே உங்க பிள்ளையை குறித்து நினைத்து பார்த்து சொல்லுங்கள். உங்க பிள்ளை எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் தாளாட்டு பாடினீங்கன்னா என்ன அர்த்தம்? தாங்க முடியாம போகும்னு அர்த்தம். சபை அப்படிதான். சில பேருக்கு தாங்கவே முடியாது.
ஆண்டவர் அசைவாடனாலே சில பேருக்கு தாங்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, நல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் அசைவாடனாலே சில பேருக்கு தாங்காது, கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க பிரசன்னத்தில். உண்மையை சொல்லுகிறேன், கவனிங்கள். ஆண்டவர் அதான் சொன்ன, அன்றைக்கே தப்பி போகலை. இன்றைக்கு வானத்தை அசைய பண்ணுகிற வாக்குத்தத்தம் செய்தவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் அசைத்தாலே சிலருக்கு தாங்காது. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சர்ச்சில் அது முடியாது. என்ன நான் பாட்டு வந்து டீசெண்டாக போகணும்னு நினச்சேன். டீசெண்டாக இருந்தால் டீசெண்டாக அனுப்புவார், இன்டீசெண்டாக இருந்தால் கலைப்பார். இது எப்படி இருக்கு? நம்ம வெளியில டீசன்சியை பேசுறோம், அதுதான் தப்பாவது விஷயம். நான் டீசெண்டா தானே வந்திருக்கேன், அந்த டீசன்சியை பேசல ஆண்டவர். வெள்ளை அரிக்கப்பட்ட கல்லறையே, வெளியில வெள்ளையா இருக்கிறனால உள்ள எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வெளியில ட்ரெஸ் பண்றதை வச்சு ஆண்டவர் பேசல, உள்ள இருக்கிற ட்ரெஸ் முக்கியம். வெளியில நிர்வாணத்தை மூடனாலும் உள்ள இருக்கிற நிர்வாணம் கர்த்தருக்கு முன்பாக திறந்திருக்கும் என்றால் மூட வேண்டிய விஷயங்களை வைத்து அவர் மூடணும். வெளியில போடுற ட்ரெஸ்ஸால் அதை மூட முடியாது. அதனால தான் செய்கிறார். கம்ஃபர்டபுளா இருக்காது. போட்டிருக்கிற அத்தியலையும் உருவிட்டா போச்சு. உங்க ஒட்டியானோ அன்னக்குடியெல்லாம் அவரும் அசிங்கமா இருக்கும். சிலருக்கு பைபிளை படிங்க, இன்னும் அசிங்கமா இருக்கும். வெளியில என்னங்க டீசன்சி? நிறைய பேர் ஏமாத்திக்கிற விஷயம். அதனால தான் அசைக்கிறார். நல்ல ட்ரெஸ் பண்ணி டீசெண்டா வரோம், வெளியில மட்டும்தான். நம்முடைய அந்தரங்க அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கும்போது நிர்வாணமா இருக்கிறோம். மோசே முகமுகமாய் தேவனை சந்தித்தவர் நிர்வாணத்தை உணர்ந்தவராய் பேசினார். எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். Don't escape from God. You cannot go too far. முதல்ல பேசினவங்களாம் தீர்க்கதரிசிகள் இல்லையோ? பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கு உங்க கையில. பிரமாணம் கட்டளைகள் தெரியும், மோசேயை தெரியும், மன்னாவை கொடுத்த தேவனை தெரியும். அவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாய் உனக்கு தென்படவில்லையோ? இயேசுதான் தென்பட்டார். வெளியில என்னங்க டீசன்சி? நிறைய பேர் ஏமாத்திக்கிற விஷயம். அதனால தான் அசைக்கிறார். நல்ல ட்ரெஸ் பண்ணி டீசெண்டா வரோம், வெளியில மட்டும்தான். நம்முடைய அந்தரங்க அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கும்போது நிர்வாணமா இருக்கிறோம். மோசே முகமுகமாய் தேவனை சந்தித்தவர் நிர்வாணத்தை உணர்ந்தவராய் பேசினார். எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். Don't escape from God. You cannot go too far. முதல்ல பேசினவங்களாம் தீர்க்கதரிசிகள் இல்லையோ? பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கு உங்க கையில. பிரமாணம் கட்டளைகள் தெரியும், மோசேயை தெரியும், மன்னாவை கொடுத்த தேவனை தெரியும். அவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளாய் உனக்கு தென்படவில்லையோ? இயேசுதான் தென்பட்டார். முதமுறையா அறிக்கை, உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. ஏன் சோறு போட்டார்? அதனால ஒத்து போகிறதா? நம்ம ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். சில நேரம் நாம் பேசுகிற அறிக்கையும் நாம் போடுகிற ஆடையும் ஒத்து போகிறதா? கர்த்தருக்கு முன்பாக கேட்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒரே பேச்சு தான். நம்ம போடுகிற வேஷமும் ஆண்டவரோட அந்த பாசமும் ஒத்து போகிறதா? கவனிங்க கவனிங்க. வேஷத்துக்கு பாசம் கொடுக்க முடியாது. நன்றாய் புரியணும். ஆண்டவருடைய டேர்ம்ஸ் இதெல்லாம் என் மைண்டில் இருந்து வரல. ஐ ட்ரஸ்ட். நம்ம போடுற வேஷமும் அவருடைய பாசமும் ஒத்து போகணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு ஈக்குவேஷன் கிங்டத்தில் இல்லை. ஆண்டவர் பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எஸ்கேப் ஆகாதீங்க. எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஆனாலும் நிற்கணும் வெளிச்சத்தில். அதுதான் தொடப்படுகிற இடம். ஆமென் 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க வெட்கத்தை விட்டு.
பெண்களுக்கு மத்தியில் அவர் வெளிப்பட்ட பொழுது சொன்ன ஒரு விஷயம் இன்று ஆராதனையில் எனக்கு வெளிப்பட்டது. மறுபடியும் சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிற விஷயங்கள், ஆனால் சொல்லணும், ஏன்னா அனுபவிக்கிற விஷயங்கள். ஆம்பளைங்களுக்கு புரியாது, ஸ்திரீகளுக்கு இன்னும் நன்றாய் புரியும். ஒரு தீட்டு வந்தா, தீட்டை நிறுத்தலைன்னா எவ்வளவுதான் வஸ்திரத்தை மாற்றி அழகு பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? Listen to me very closely. நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம தான் ஏமாத்திட்டோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தெரியும், எவ்வளவுதான் வஸ்திரங்களை மாற்றினாலும் உதிரத்தின் ஊரல் நிறுத்தப்படவில்லை என்றால் தீட்டு மாறாது. சேம இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. ஆண்டவர் பேசும்போது அப்படிதான் சொல்ல வைப்பார். ஆமா ஆமா சத்தியம். நிறைய நேரம் தீட்டை மாத்துறதுக்குரிய எண்ணம் இல்லை, ட்ரெஸ்ஸை மாத்திரம். எத்தனை நாள் மாத்துறது? எத்தனை வருஷம் மாத்துறது? எத்தனை முறை மாத்துறது? கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி ஓடுறதா? நிறைய நேரம் மாத்தி மாத்தி காட்டுறோம் நம்மள. இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டையர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கோட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேக்கப், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மைல், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். உள்ள இருக்கிறது இரத்தப்போக்கு, உள்ள இருக்கிறது தீட்டு, உள்ள இருக்கிறது நாற்றம், உள்ள இருக்கிறது கந்தை. We are only changing the external appearance. ஏன் ஆண்டவர் அசைக்க மாட்டாரு? சொல்லுங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்ற வார்த்தையில் இதை நான் அவர்கிட்ட பேசணும். ஏன் ஆண்டவர் அசைக்க மாட்டாரு? அசைக்க வேண்டிய விதத்தில் அவர் அசைத்தால் தானே விஷயம் வெளியே வரும். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீ தன் உதிரத்தின் ஊரல் நின்று போனதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அதுதான் உண்மையான தொடுதல். இனி நான் சுத்தமாவே இருப்பேன். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை கொடுங்க பார்ப்போம். May God shake me up. பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் ஏன் எரிச்சல் அடைந்தார்கள் தெரியுமா? தீட்டுள்ள ஸ்திரீயை கூட்டத்துக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது. நுழைய விட்டதும் இல்லாமல், ஆன தொட விட்டதும் அல்லாமல், வல்லமை புறப்பட்டதாமே. எப்படியா புறப்படும்? நிறைய பேர் நினைக்கிற ஆண்களின் மனப்பான்மையில் இருக்கிற பெண்கள் கூட பேசுகிற வார்த்தை இது. டிமென்ஷன் மாறுகிற இடம் மாம்சத்தில் புரியாது நிறைய பேருக்கு. ஆவியில் இருந்தால் மட்டும்தான் புரியும். எங்க சொசைட்டியில் இதெல்லாம் அலவுட் இல்லை. எங்க ஸ்ட்ரீட்ல இதுவரைக்கும் இதெல்லாம் நடக்கலை. ஒருவரும் இப்படி கடக்கலை. ஒரு ஆம்பளைய ஒரு ஸ்திரீ இப்படி தொட்டதில்லை. தொட்டானா என்ன நடக்கும்? இதுவரைக்கும் நடக்காதது நடக்கும், நடக்க முடியாதது நடக்கும். ஏனென்றா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ரூட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. எஸ்கேப் ஆகாதீங்க. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். எங்க கர்த்தர் தொடணுமோ அங்க தொட விடாம மேல ட்ரெஸ்ஸை மாற்றாதீங்க. ஆர் யூ லிஸ்னிங் டு மீ? எங்க அவர் தொடணுமோ அவரை அங்க தொட விடாம, நல்லா கவனிங்க. கூட்டத்தை தாண்டி நசுக்கப்பட்டாலும், மிதிக்கப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும் நான் போய் தொட விரும்புகிற நபர் என் இயேசு என்றார். எனக்கு வேண்டிய அந்த தொடுதல் வர வேண்டிய இடத்துல வரணும். Doesn't matter who thinks what. I don't care even. Because பல வருஷம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன், பல வருஷம் பல பேரை நம்பிட்டேன்,
வைத்தியனை சார்ந்து செலவு செய்து சொத்தை தான் இழந்தேன். ஆனா சுகம் வரலன்னு தெரிகிற இடம் தாங்க அசைவு வருகிற இடம். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நான் ஆண்டோடைய பிரசனத்தை க்ளோரியை உணர்றேங்க. அவருடைய பிரசனத்தின் க்ளோரியை உணர்றேங்க. இப்பவே அவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வெட்கம் இருந்ததுன்னா இன்னைக்கு வெட்கத்தை விடுமா நீ. இது ஆம்பளைக்கும் உரிய ஸ்டேட்மெண்ட். வெட்கத்தை விடுமா நீ. ஆம்பளைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அசிங்கமான ஊரல் இருக்கு உள்ள. இன்னும் நிக்கலன்னு தெரியும். ஊரல் நிக்கல. இன்னும் வெளியில என்னத்துக்கு அலங்காரம்னு கேட்கிறார் ஆண்டவர். கிழித்தெறிந்து காட்டு. அப்பா கிட்ட கிழித்தெறிந்து காட்டு. என்னை எங்க தொடணுமோ தொட்டுருங்கப்பா. இப்போ நடக்குது. நான் சொல்லும் பொழுதே ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறவங்களே. ஏனென்றால் அது பாசத்தினா அன்பின் கரம். யாரெல்லாம் நம்பி விரக்தியா வேதனையா உண்மையா அவள் நடந்ததை எல்லாம் மறைக்காமல் வெளிப்படுத்தினாள். எவ்வளவு கட்சு. எத்தனை வருஷம் நாட்டனாலும் சொல்லிட்டா. 12 வருஷம் நாட்டம். இயேசு தொட்ட உடனே நின்றது. சொல்லுங்க, நின்றது. இப்பொழுதே நிற்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கேன். நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும் பிதாவே. இப்பொழுதே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் சிறியாலயத்தில் இருக்கிறவங்க நான் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கேன். பெற்றுக்கொள். வெளியில உட்கார்ந்து இருக்கிற அன்பு தங்கச்சி, தம்பி, ஹல்லேலூயா, ஐயா, அம்மா, எல்லார் மேலே அந்த கரம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள். வெட்கத்தை விட்டு வெளியே வர வேண்டிய நாள் வந்திருக்கிறது. சொல்லு. கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லை, சட்ட திட்டங்கள் இருந்தா பரவாயில்லை. ஓ, என்னை வெறுக்கிறவர்கள், என்னை அவமானப்படுத்துகிற கூட்டம் என்னை சுற்றி இருந்தாலும் பரவாயில்லை. நான் நம்பி போகிற இயேசு என்னை எங்க தொடணும்னு நம்பி போறேன். அங்கதாங்க அவர் தொடுவார். ஆமென். எழுந்து நில்லுங்க பாப்பா, எழுந்து நில்லுங்க. வெட்கத்தை விட்டு எழும்புகிற சபை இன்னைக்கு வேணும். நீங்க ரொம்ப டீசெண்டா இருந்தா உங்களுக்கு அன்பா தான் சொல்றேன், வெளியில போயிடுங்களா. ஏன்னா உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு பாருங்க. 10 மணி சடங்கு முடிஞ்சிருச்சு, ஆராதனை முடிஞ்சிருச்சு, 10 மணி ஆயிடுச்சு. இஃப் யூ திங்க் இட்ஸ் டைம் டு கோ அவுட், நான் உங்களை அன்பா சொல்லிக்கிறேன். ஆனா வெட்கம் இல்லாத ஒரு சந்ததியில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதுவரைக்கும் செய்யாததை இன்னைக்கு செய்யுங்க பாப்பா. இதுவரைக்கும் செய்யாததை செய்யுங்க. நான் சொல்றது நல்ல கவனிங்க. ரொம்ப டீசெண்டா நிக்கிறவங்களால முடியாது. இது நீங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். இது ஆம்பளைக்கும் வர வார்த்தை. நீங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீயா இருந்தா மட்டும்தான் இது புரியும். கரத்தை உயர்த்தி ஆண்டுட்டு சொல்லுங்க, அசைக்கப்படுகிறவைகள் அசைக்கப்பட்டு தாயா ஆகும், அசையாதவைகள் தாயா நிலைக்கும். எத்தனை முறை மாத்துறதுப்பா வேஷத்தை. வெறுத்து போய் நிக்கிறேன் டாடி, வெறுத்து போய் நிக்கிறேன் டாடி. ஓர் ஷகுரா ஹாதியாந்தா லமா மமா 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 ஷேபா பாபா 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 ஏ ரகா பாபா பாலா ஷாதரே ஏ அன்பு அசைக்குமா? வெட்கப்படாத. அன்பு அசைக்கதான் செய்யும். ஏன்னா அசைவில்லாத ராஜ்யத்தை உனக்குன்னு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அது அசைவில்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டும்னா இதெல்லாம் அசைக்கப்பட்டா பரவாயில்லை. ஏ ஷபா பாபா ஏ ரமாஷாமே ஏ லே மாமா மாமா. இது உங்க நேரம். பாட்டெல்லாம் பாட வேணாம். இது உங்க நேரம். ஆண்டட்ட பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசுங்க. அன்பு நேசர் எதையும் கேட்பா. ஏன்னா எதையும் பார்க்கிறவர் அல்லவா, அவரால் எதையும் கேட்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? எதையும் பார்க்கிறவரால் எதையும் கேட்க முடியும். அவர் விரும்புகிற விரும்பாதன்னு எதுவுமே கிடையாது. உன்னை விரும்புகிறவருக்கு எதையும் கேட்க தெரியும். உலகத்தின் செல்வம் நிலையாய் நிற்குமோ? நீங்க பாடாட்டி பரவாயில்ல, ஆண்டட்ட பேசுங்கப்பா. நீரே போதும் இயேசுவே, உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா,
என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, நாசம் நீங்கப்பா. சொல்லுங்க ஆசை. என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் நாசம் நீங்கப்பா. என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க. உங்க அன்பு விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உண்மை விட்டா, எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் நாசம் நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய அபரிமிதமான அன்பின் பிரசன்னத்தை இந்த இடத்தை நான் வியாபித்திருக்கிறதை உணர். அப்பா நேசித்தா அப்படித்தான் பேசுவா. அப்படி சத்தத்தை விட்டு விலகாதே. அன்பு மகளே, மகனே, அவர் எவ்வளவு எச்சரித்து பேசினாலும் நேசிக்கிறவளைத்தான் எச்சரிக்கிறார். அவர் நேசிக்கவில்லை என்றால் எச்சரிக்க கூட மாட்டா, அழிந்து போக விட்டு விடுவா. ஆனால் பேசுகிறா. ஏன் பேசுகிறா? அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அசைக்கப்படணும். உங்களை விட்டு கொடுங்க பாப்பா. எப்படி ஜெபித்தா அவருக்கு கேட்குமா அப்படி ஜெபிங்க. ஸ்டைல் ஜெபம் எல்லாம் வேண்டாம். few minutes தருகிறேன். ஸ்டைலா ஜெபம் பண்ணலாம் முடியாதுன்னா எப்படி ஜெபிச்சா அவருக்கு கேட்குமா அப்படி ஜெபிங்க பாப்பா. Holy Spirit. எதிர்பாருங்க தொடுதலை. ஏன்னா அவர் அசைவடி கொண்டிருக்கிறார். மறுபடியும் கரத்தினா என்னை தோடுமே, தோடுமே தெய்வமே, தோடுமே மறுபடியும் கரத்தினா
என்னை தோடுமே 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 மறுபடியும் கரத்தினா தோடுமே. எங்க தொடணுமோ தொடுங்கப்பா. தோடுமே ஓ தோடுமே மறுபடியும் கரத்தினா தோடுமே 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 மறுபடியும் உம் கரத்தினா தோடுமே 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 மறுபடியும் கரத்தினா தோடுமே தூய்மையாக்குமே ஓஹோ தூய்மையாக்குமே மனது சிந்தனை சரீரம் மறுபடி ரத்தத்தினால் தூய்மையாக்குமே தூய்மையாக்குமே ஓ ஓ தூய்மையாக்குமே மறுபடியும் ரத்தத்தினால் ஓ தூய்மையாக்குமே தெய்வமே தூய்மையாக்குமே மறுபடியும் ரத்தத்தினால் தூய்மையாக்குமே. Touch my life, oh touch my life. I need your touch once again, Holy Lord. Touch my life, oh yes, touch my life. I need your touch once again, Holy Lord. I need your touch once again. I need your touch once again. I need your touch once again, Holy Lord, Holy Lord. கரங்களை தட்டி வாழ்த்துங்க பெரியவருடைய தொடுதலை, வாழ்த்துங்க பெரியவருடைய தொடுதலை, வாழ்த்துங்க பெரியவருடைய தொடுதலை. அந்த தொடுதல் தானே என்னை வாழ வைக்கிறது. அந்த தொடுதல் தானமா எனக்கு சுகத்தை தந்திருக்கிறது. அந்த தொடுதல் தானே என்னை விடுதலை செய்கிறது. அந்த தொடுதல் தானே என் கம்பீரத்தை எனக்கு திரும்பவும் கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைக்காட்சியில் என்னை பார்த்தவர்களோடு சென்று ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்திலே இழந்து போன கம்பீரம் திரும்பட்டும், இழந்து போன பரிசுத்தம் திரும்பட்டும், இழந்து போன அபிஷேகம் திரும்பட்டும், இழந்து போன இரக்கங்கள் திரும்பட்டும், இழந்து போன கிருபைகள் திரும்பட்டும், இழந்து போன உயரம் திரும்பட்டும், இழந்து போன ஆதி அன்பு திரும்பட்டும். இயேசுவின் விட்டு ஓடின ஆதி அன்பு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். சபைக்குரிய கம்பீரம், சபைக்குரிய அதிகாரம், சபைக்குரிய வல்லமை, சபைக்கே உரிய அனந்த ஞானம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சபையை கொண்டு வெளியே வரட்டும் ஐயா. அந்தகாரங்கள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்திலே அறிந்து கொள்ளட்டும். சீயோன் குமாரத்திகள் எழும்புவார்களாக, சீயோன் குமாரத்திகள் எழும்புவார்களாக, பட்டத்து ஸ்திரீகள் எழும்புவார்களாக, ராஜ ஸ்திரீகள் எழும்புவார்களாக, ராஜகுமாரர்கள் எழும்புவார்களாக. ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். பெற்றுகள், பெற்றுகள், பெற்றுகள். அக்கினி, அக்கினி அங்கங்க 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 பிடம்புகளை போல இறங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அக்கினி பிடம்புகள் இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்கு வேண்டுமா மகனே, மகளே,
இன்னொரு லாஸ்ட் டைம் ரிசீவ் இட் நவ. Amen. Amen. Yes. Fire, 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 fire. Kokona mama 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 mama. Shandara riba mama. Likana riba mama mama mama. Shandara riba mama ni ankara riba. Likana mama mama kokona sikke mama mama. Likana mama shandara riba mama. Glory. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.